பார்க்க போகிறது exercise 7.2ல fifth sum. A right angled triangle whose sides are 6 cm and 6 cm, 8 cm and 10 cm is revolved about the sides containing right angle in two ways. Find the difference in volumes of the two solid so formed. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இது மாதிரி ஒரு சம் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு இதுதான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சுக்கோங்க. ஏபிசின்றது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். பிக்கர் சைடு தான் வந்து ஹைபாட்டினியஸ், அது ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். ஓகே, அதனால 10 சென்டிமீட்டர் இங்கே கொடுத்துருக்கேன். 8 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதில் 2 டைப்ஸ் ஆஃப் ரைட் ஆங்கிளில் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பேஸ் 6ம் ஹைட் 8ம் வச்ச மாதிரி, இன்னொன்று வந்து ஹைட் 6 சென்டிமீட்டர் பேஸ் 8 சென்டிமீட்டர் வச்ச மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இதோட வால்யூம்க்கு இது ரெண்டு, அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஹைட் 6 சாரி பேஸ் 6 ஹைட் 8ன்னு வச்ச வால்யூமும், நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்கிறாங்க, ஹைட் 6 பேஸ் 8ன்னு வச்ச வால்யூமும் கண்டுபிடிச்சி அதோட டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. கண்டுபிடிப்போமா வால்யூம்ஸ்? when the triangle is rotated about AB, ABல ரொட்டேட்டில் இருக்கும் போது ஹைட் 8 சென்டிமீட்டர், ரேடியஸ் 6 சென்டிமீட்டர். ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? வால்யூம் ஆஃப் த கோன் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து கோன் ஷேப். ஓகேவா? ஸோ V1 வால்யூம், ஃபஸ்ட்டு வால்யூம் வந்து V1 வச்சுருக்கேன் 1/3 πr² H 1/3. இதில் R வந்து 6 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர். பைக்கு பதிலாக 22/7 இன்ட்டு 6 இன்ட்டு 6 இன்ட்டு 8. ஓகேவா? ஸோ எதுவுமே கேன்சல் ஆகாது. 3 மட்டும் 1s ஆர் 2s ஆர் கேன்சல் ஆகுதா? ஸோ 22 இன்ட்டு 2 இன்ட்டு 6 இன்ட்டு 8ஓட வேல்யூ 2112/7. ஸோ இதை டிவைட் பண்ணோன்னா 301.71 சென்டிமீட்டர் கியூப். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வால்யூம்னாவே கியூப் போடணும். சரியா? ஃபஸ்ட்டு ஒரு வால்யூம் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? when the triangle is rotated about BC, BCக்கு ரொட்டேட் ஆகும்போது BC வந்து ஹைட்டாக மாறிடும். அப்போ BC வந்து 6 சென்டிமீட்டரும் AB வந்து 8 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்போ R 8 சென்டிமீட்டர், H வந்து 6 சென்டிமீட்டர். வால்யூம் ஆஃப் த கோன் இதை வந்து V2ன்னு எடுத்துக்கிறேன். 1/3 πr² H, பைக்கு பதிலாக 22/7 R², 8 இன்ட்டு 8, H வந்து 6. அகெயின் 3 டேபிளில் 1s ஆர், இது 2s ஆர். ஸோ என்ன இருக்குது? 22 இன்ட்டு 8 இன்ட்டு 8 இன்ட்டு 2. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 2816/7 கிடைக்குது. ஸோ இதை டிவைட் பண்ணும்போது 402.29 சென்டிமீட்டர் கியூப். இது V2. ஸோ ரெண்டோட வால்யூம், அந்த ரைட் ஆங்கிள் ரொட்டேட்டாக ரெவால்வ் ஆகும்போது கிடைக்கிற ரெண்டு வால்யூமும் எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். தேர்ஃபோர் டிஃப்ரென்ஸ் இன் வால்யூம் ஆஃப் த டூ சாலிட்ஸ். அப்போ V2 மைனஸ் V1. ஸோ பிக்கர் வந்து இங்கே V2ன்றதுனால ஃபஸ்ட்டு V2ன்னு எழுதிக்கிறேன். V2 402 இருக்குது, V1 வந்து 301 இருக்குது. ஸோ V2 மைனஸ் V1 402.29 மைனஸ் 301.71. ஸோ இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது 100.58 சென்டிமீட்டர் கியூப் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் டிஃப்ரென்ஸ் இன் வால்யூம் ஆஃப் டூ சாலிட் ஷேப்ஸ் ஈக்குவல் டு 100.58 சென்டிமீட்டர் கியூப். ஸோ இதோட 5th சம் முடியுது. நம்ம பார்க்க போது 6th சம். த வால்யூம் ஆஃப் டூ கோன்ஸ் ஆஃப் சேம் பேஸ் radius are 3600 centimeter square and 5040 centimeter cube. Find the ratio of height ன்னு கேட்குறாங்க. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டு கோன் இருக்கு, ரெண்டு கோனோட வால்யூம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 3600 சென்டிமீட்டர் கியூப், இன்னொன்று வந்து 5040 சென்டிமீட்டர் கியூப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரெண்டுத்தோட ரேடியஸுமே ஈக்குவல். இதை R1னும் இதை R2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா R1 ஈக்குவல் டு R2ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? என்ன ஃபைன் பண்ண சொல்கிறாங்க? ஃபைன் த ரேஷியோ ஆஃப் ஹைட் கேட்குறாங்க. ரேஷியோ ஹைட்டை வந்து H1னும் H2ன்னு எடுத்துக்கிட்டோன்னா இதோட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை H1ன்னு எடுத்துக்கிறேன், இதை H2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதோட ரேஷியோஸ் கேட்குறாங்க. பாருங்க, கிவன் வந்து R1 ஈக்குவல் டு R2. ஓகேவா? ரெண்டோட ரேடியஸும் சேமு. என்ன ஃபைன் பண்ண சொல்கிறாங்க? H1 is to H2 ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. சரியா? நம்ம தெரிஞ்ச நோன் டு அன்னோன். ஓகே, ஸோ நோன் என்ன? V1ம் V2வும் தெரியும். V1 is to V2. ஓகே, ரேஷியோவில் கேட்குறதுனால நம்ம
எடுத்துக்கிறதே வந்து ரேஷியோவில் எடுத்துப்போம். V1 is to V2 equal to 3600 is to 5040. சரியா? V1 ஃபார்முலா ரெண்டுமே கோணுன்றதுனால 1/3 pi r1 square h1 is to இதோட radius r1 height h1 இதோட radius r2 இதோட height h2. ஸோ அதை வச்சு ஃபார்முலா எழுதுறேன். ஓகே, ஸோ என்ன ஆகும்னா ரேஷியோவில் இருக்கும்போது சேமாக இருக்கிறது கேன்சல் ஆகிடும். 1/3 ஹெச்சும் இங்கே இருக்க 1/3 ஹெச்சும் கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் வந்து r1 ஸ்கொயர் h1 r2 ஸ்கொயர் h2. ஓகேவா? ஸோ அதை டிவைடில் எழுதிக்கிறேன். r1 ஸ்கொயர் ரேஷியோவில் இருக்கிறது டிவைட் இது மாதிரி ஃப்ராக்ஷனாக எழுதிக்கலாம். r1 ஸ்கொயர் h1 r2 ஸ்கொயர் h2. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா r1 ஸ்கொயரும் r2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். பிகாஸ் ரெண்டுமே சேம்ன்றதுனால கேன்சல் ஆகிடும். ஆர் அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணிடலாம், இதை வந்து r1 ஸ்கொயராக கூட மாற்றிட்டு, பிகாஸ் r2 ஸ்கொயர்னு எழுதினாலும் ஒன்று தான், r1 ஸ்கொயர்னு எழுதினாலும் ஒன்று தான். ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்குது, h1/h2. ஸோ இங்கே கேன்சல் பண்ணுறேன். 0 0 கெட் கேன்சல்டு. தென் என்ன பண்ணலாம், 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 180 கிடைக்கும். இங்கே என்ன கிடைக்கும், 252 கிடைக்கும். 2 2s are 4, 5 2s are 10, 2 2s are 4. Again 2 table cancel பண்ணலாமா? 90s are இங்க வந்து பாத்தீங்கன்னா 1s are 2s are 6 are. Then 2 table cancel பண்ணலாம். 45 here 4 3s sorry 6 2s are 12 3. பாத்தீங்கன்னா இது ரெண்டும் எந்த டேபிள்ல வரும், 9 டேபிள்ல வருமா? 5 9s are 7 9s are. அப்போ என்ன கிடைக்குது, 5/7. ஓகே, h1/h2 equal to 5/7. ஸோ இது ரேஷியோவில் எப்படி எழுதலாம், h1 is to h2 equal to 5:7. ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, ரேஷியோ ஆஃப் heights equal to 5:7. ஸோ this is the final answer for this sum. Okay, thank you.